Hello friends, வணக்கம் and welcome to Tarun Food Court. இந்த வீடியோவில் சௌ கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் சௌ இருந்தால் கண்டிப்பாக இந்த கார குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 12லிருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 8லிருந்து 10 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்ல ஒரு பொன்னிறம் ஆறுது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூடவே சேர்த்துக்கிறேன். கூடவே தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிய வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு சௌ கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கிறேன். சில இடங்களில் இந்த காயை மேரக்கான்னு கூட சொல்லுவாங்க. சௌ சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறேன். ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கிற காய் நல்லா சாஃப்டாக வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கழித்து கையால் இது போல் நசுக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு தேவையோ அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பரான சௌ கார குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோட அப்பளம் வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான், கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.